ஹலோ கைஸ், இந்த மாதிரி காரக்குழம்பு வச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ரெசிபி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்க போது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 4 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 150 கிராம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்ல கலர் மாறுற வரை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கை நிறைய பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் இது சேர்த்துக்கோங்க. இப்போ கை நிறைய கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 3 தக்காளியை கோர்ஸாக அரைச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் என்னோட சேனலில் நிறைய ரெசிபிஸ் ஹெல்த் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன். மறக்காம செக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு அவரைக்காய் எடுத்துருக்கிறேன். கட் பண்ணிட்டு கழுவி வச்சிருக்கிற அவரைக்காவையும் சேர்த்துட்டு ஒரு 1.5 நிமிஷம் நல்லா அது வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியே இந்த மாதிரி நான் கரைச்சி வச்சிருந்தேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு கரெக்டாக 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்கன்னா நம்மளோட அவரைக்காய் காரக்குழம்பு ரெடி. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில்